ஆனா அடுத்த வெள்ளத்துக்குள்ள சென்னை நகரம் தயார் நிலையில் இருக்கும். ஏன் 2026 பாட்டாளி கட்சி ஆட்சி வரப்போகுது. வந்தவுடன் நாங்க திட்டமிடுதல் மழையை தடுக்க முடியாது, அதனால் பாதிப்பை தடுக்கலாம். திட்டங்கள் சாதாரண திட்டம் கொண்டு வரலாம். இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ராக்கெட் எப்படி வெளியில் விடுறது அந்த சயின்ஸ்லாம் அதுல விஞ்ஞானம் எல்லாம் கிடையாது. சாதாரணதான் எல்லாம் தெரிஞ்சது தான் அதெல்லாம் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தணும். ஜப்பான்ல ஒரு சேட்டலைட் இருக்கு, இன்ஃப்ராரெட் மேப்பிங் GIS சேட்டலைட்னு இருக்கு. அவன் என்ன பண்றான், ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் எவ்வளவு அந்த தெரு அகலம் இருக்குன்னு பாக்குறான், சேட்டலைட்ல பாக்குறான். அந்த தெருவில் அகலமான தெருவில் எவ்வளவு மழை பெஞ்சதுன்னா 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு தண்ணி நிற்கும், அந்த தண்ணி நிக்கிறதுக்கு எவ்வளவு மழை நீர் வடிகால் வேணும், ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் எவ்வளவு வேணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கணும் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், அத அங்க கட்டிட்டு போனோம். இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தெருவு இருக்குது, ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இவங்க என்ன கட்டினாங்க, அதுல ஸ்மார்ட் சிட்டின்னு கொள்ளையோ கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்மார்ட் சிட்டி அவங்க எல்லாம் ஸ்மார்ட், நம்ம தான் முட்டாள்கள், மக்கள் தான் முட்டாள்கள். அவங்க ரொம்ப ஸ்மார்ட், அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. என் தெருவில் டி நகரில் திலக் தெருவில் ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டினான். அது இணைப்பு கூட கிடையாது, கனெக்ட் பண்ணல. அப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்க அதை இடிச்சுட்டு புதுசா கட்டுறாங்க. அதுல எந்த ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது கிடையாது. அது எவ்வளவு வேணும், எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம் இருந்ததுன்னா, எவ்வளவு தண்ணி வந்ததுன்னா, எவ்வளவு மழை பெஞ்சதுன்னா எப்படி நிக்கும்னா இருக்கு, தகவல் இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் கிடையாது. ஆர்வம் ஏன் இல்ல, இன்னொரு 3 வருஷத்துல மறுபடியும் கட்டணும். இந்த அதிகாரிகளுடைய நோக்கமே என்ன, நீங்க நல்லா கட்டிட்டீங்கன்னா அவனுக்கு வேலை இல்லை 10 வருஷமா. நல்ல ரோடு போட்டீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் அந்த ரோடு புதுசா போட முடியாது. நீ சுமாரா ரோடு போட்டானா தான் அடுத்த வருஷம் மறுபடியும் ரோட போடலாம், மறுபடியும் கொள்ளடிக்கலாம். அதனால்தான் இவ்வளவு காலமா இந்த அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகள் 2 பேரும் இணைந்து இந்த கூட்டு கலவையில கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல தரமா போடுறது கிடையாது, வேணுமே தான் செய்கிறது. இப்ப ப்ரீகாஸ்ட் ஸ்டாம் வாட்டர் இருக்கு. ப்ரீகாஸ்ட்னா என்ன, இப்ப இந்த தெருவில் நமக்கு தேவை, இந்த தெருவில் 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா நமக்கு 4 அடிக்கு 5 அடி ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வேணும்னா இதுக்கு முன்பு வெளியில செஞ்சு, அதாவது 4 அடி அகலம் 5 அடி ஆழத்துக்கு ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், இது ப்ரீகாஸ்ட் முன்கூட்டியே செய்யறது. அது செஞ்சு வெளியில இருந்து செஞ்சு நேரம் டக்கு 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 டக்குன்னு கனெக்ட் பண்ணி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் வேலையை. இவன் பள்ளத்தை தோண்டி காங்கிரீட்டை போட்டு அதுல குப்பையை போட்டு கலவையை மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அங்க எல்லாம் வண்டியிலையும் போக முடியாது, எதுவும் போக முடியாது. இப்படி ப்ரீ காஸ்ட் போட்டு விட்டுட்டு ஒரு வாரத்தில் வேலை, ஒரு வாரத்தில் அழகா முடிச்சுட்டு போலாம். அதெல்லாம் அதுதான் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யணும். ஆனா நீங்க எங்க கேட்கறீங்க, நீங்க உங்களை சொல்லல, சென்னை மக்கள் எங்க ஓட்டு கூட போட வர மாட்டீங்களே நீங்களா. ஆனா பதிவு மட்டும் போடுவீங்க, ட்விட்டர்ல அப்படி கிழிக்கிறீங்க. சென்னையில் எவ்வளோடா ஓட்டு பதிவுன்னு கேட்டா 42%, 45%. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டு பதிவுனா 66%. அப்ப என்னத்தையா நீங்க செய்யறீங்க? அப்போ ஓட்டு போடுறாம உங்களுக்கு இந்த வசதி எல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், குப்பையை அகற்றணும், கொசுவை ஒழிக்கணும், எல்லாம் சாக்கடையை அகற்றணும். ஆனா நீ ஓட்டு போட மாட்ட, நல்ல ஆளுல தேர்வு பண்ண மாட்ட. நீ நல்ல ஆளு தேர்வு பண்ணாதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும். இது இருக்கிறவங்களே தேர்வு பண்ணா என்ன? இப்ப யார் ஓட்டு போடுறா? 42% யார் ஓட்டு போட்டு இருக்கிறா? 500 1000 வாங்கினவங்க தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான், எங்க சுத்திட்டு இருக்கிறான்? சென்னையில் இருக்கிறவன் பெங்களூர்ல சுத்தறான், பாண்டிச்சேரிக்கு போறான், ஊட்டிக்கு போறான், 4 நாள் லீவு. இவங்களும் என்ன புத்திசாலிமா, எங்க என்னைக்கு தெரியுமா தேர்தல் வைக்கிறாங்க? ஒன்னு வெள்ளிக்கிழமை வைக்கிறான், இல்ல திங்கக்கிழமை வைக்கிறான். இவங்க விட்டுடுவாங்களா? எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க தாங்கல்ல. வெள்ளிக்கிழமை தேர்தல் வச்சாங்கன்னா அவன் பாரு 4 நாள் லீவ் கிடைக்குது அவனுக்கு. திங்கக்கிழமை வச்சாங்கன்னா 4 நாள் லீவ் அவங்களுக்கு.
கிளம்பிடுறான் உடனே. அவனுக்கு தெரியல இது எவ்வளவு முக்கியம், ஓட்டு போட்டது எவ்வளவு முக்கியம். இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அவங்களுக்கு என்னன்னா, அறிவு சார்ந்தவர்கள் ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போனோம். பேசினார் பார், தமிழ் குடி அப்படின்னு பேசினார். நமக்கு எவ்வளவு பெருமை, தமிழ் குடி, மூத்த குடி. இன்னைக்கு அவங்க வந்த பிறகு தமிழா குடி, தமிழ்நாடுன்னு பேரு மாதிரி குடியார நாரம் ஆடிடுச்சு. இருக்கிற இளைஞர்கள் தண்ணி இல்லாம அவனால் இருக்க முடியாது, அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க. இப்போ இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. மதுவுக்கு பிறகு இன்னொன்னு கஞ்சா. எங்க பார்த்தாலும் கஞ்சா, கஞ்சா நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு. இப்போ எங்க பார்த்தாலும் கஞ்சா. இந்த ரெண்டுமே போட்டு நம்மள பசங்களை, இளைஞர்களை சாதாரண தாக்குதல் கிடையாது. ஐயோ, இது எப்படிலாம் மீட்டு வர போறாங்களான்னு தெரியலையே. இவங்களை எப்படி நம்ம மீட்டு எடுக்க போறோம்? அதிகாரிகள் சொல்றாங்க, நிபுணர்கள், ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே வேலை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள், மனித வளம் இருக்கா.